நாம் கோவில்களுக்கு செல்கிறோம், பல புராண கதைகளை கேட்கிறோம். நம்முன் நாம் பார்த்த அந்த தெய்வீக கருத்துக்களை, தெய்வீக சிந்தனையை மக்கள் மனதிலே பதிய வைக்கக்கூடிய மகாசக்தியாக அந்த பெரியவர்கள் திகழ்ந்து தெய்வத்தின் குரல் மூலமாக அவர்களுடைய உபன்யாசங்களை தெரிந்து கொள்ள முடிகிறது. அவர்களுடைய சிந்தனை, அவர்களுடைய பணிகளை பற்றிய தெளிவு, அவர்கள் சமுதாயத்தின் மீது வைத்திருந்த எதிர்பார்ப்பு, தனக்கென்று எதிர்பார்ப்பு இல்லாவிட்டாலும் சமுதாயத்தினுடைய வளர்ச்சிக்காக அவர்கள் எதிர்பார்த்த விதத்திலே நம்மால் செய்யக்கூடிய நல்ல பணிகளை, பொது பணிகளை செய்து சொந்த விதமாகவும் நாம் புராதனமான சாஸ்திர சம்பிரதாயங்களை எந்த இடத்திலே எந்த விதமாக அனுஷ்டானம் செய்ய முடியுமோ சொந்த ரீதியிலே நாம் அனுஷ்டானம் செய்வதற்கும், யார் சாஸ்திரங்களையும் சம்பிரதாயங்களையும் பலவிதமாக காப்பாற்றி கொண்டு வருகிறார்களோ அவர்களுக்கு உறுதுணையாக உதவிகரமாக இருப்பதன் மூலமாக சமுதாயத்திலே லிவிங் ட்ரெடிஷன், வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கலாச்சாரம், அது கட்டடத்திலே இருக்கிறது, சுவர்களிலே இருக்கிறது, குறிப்புகள் என்றாலும் அதை உணர்ந்து மதித்து தினசரி அதை தர்ம சிந்தனையை நிறைவேற்றுவதே முக்கிய லட்சியமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பலரையும் கௌரவிப்பதன் மூலமாகவும் மனதிலே நல்ல அபிப்பிராயங்களை விதைத்து வளர்த்து பரவச் செய்து அந்த குரு கடாட்சத்தின் மூலமாக குரு காட்டிய வழியிலே அந்த இறைவனுடைய அருளை மேன்மேலும் பெறுவதற்கு முயற்சிக்க வேண்டும். ஹரஹர நம பார்வதி பதயே ஜானகி காந்த ஸ்மரணம்.